ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, புளி சாதம் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான அளவு ஒரு கைப்பிடி அளவு புளி, எண்ணெய், கடுகு, கடலப்பருப்பு, அதுக்கப்புறம் மிளகாய், காஞ்ச மிளகாய், இது மஞ்சத்தூள். இவ்வளோ தான், ஒரு சிம்பிள் இன்க்ரீடியன்ட் தான் இது. வித்தின் ஒரு 10 மினிட்ஸ்லேயே நம்ம இதை செஞ்சிடலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம வெளியூர் பயணத்துக்குலாம் இதை ஈஸியாக எடுத்துகிட்டு போகலாம். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களும் இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. புளியும் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஃபஸ்ட்டு இது தாளிச்சிக்கலாம். இதில் எண்ணெய், கடுகு, கடலப்பருப்பு நல்லா வறுபடணும். அந்த வறுத்தா தான் அந்த கடுக்கு முடுக்குன்னு கடிக்கும்போது அந்த சுவை நல்லாயிருக்கும். இந்த புளியை பார்த்திங்கன்னா நம்ம 1/2 அன் ஹவர் முன்னாடியே ஊற வச்சு அந்த புளி கரைசலை அந்த புளியோடைய கரைசல் மட்டும்தான் எடுத்துக்கணும். அந்த புளியெலாம் நம்ம போடக்கூடாது. அதை இருத்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். இந்த புளி சாதத்தோட அந்த சாதம் நம்ம பளபளப்பாக வடிச்சுக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். கிளறும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப குழைய விடக்கூடாது சாதத்தை. அப்போ குழைய விட்டோம்னா நம்ம நல்லா இருக்காது. ஒரு ஒரு நெத்து பதமாக அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி எடுத்துக்கணும். இது பார்த்திங்கன்னா நம்ம பிக்னிக்கு எடுத்துகிட்டு போகலாம். காலையில் நம்ம செஞ்சு நம்ம மறுநாள் காலையில் கூட சாப்பிட்லாம். ஏன்னா நம்ம இந்த கிண்டுற தன்மையை பொறுத்து, அந்த புளியோடைய கன்சிஸ்டன்சியை பொறுத்து தான் நம்ம மறுநாள் வச்சு கூட சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் கோவிலில் புளி சாதம் பிரசாதத்துக்கெலாம் இந்த புளி சாதம்லாம் நிறைய பேர் விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் இல்லாமல் விசேஷங்களுக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த கர்ப்பிணி பெண்கள் அந்த விசேஷத்துக்கெலாம் புளி சாதம்லாம் நல்லா சூப்பரான டேஸ்ட்டில் செஞ்சு தராங்கள்ல, அந்த மாதிரி தான் இதுவும் நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கொதித்தன்மை வந்துடுச்சு. இன்னும் பார்த்திங்கன்னா நம்ம நல்லா கொதி விடணும். நல்லா கொதித்தன்மையும் வந்துடுச்சு. இருந்தாலும் இன்னுமே நம்ம கொதி விடணும். அப்போ தான் நல்லா கரண்டியில் ஒட்டுற அளவுக்கு இருக்கணும். ரொம்பவும் கொதியும் விடக்கூடாது. திட்டமான கொதியில் பார்த்து நம்ம இறக்கணும். கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு கார்னிஷ் பண்ணி இறக்கியாச்சு. ஒரு 1/2 அன் ஹவர் நம்ம நல்லா ஆற விடணும். சாதத்தையும் பார்த்திங்கன்னா நம்ம நல்லா முதல்ல வடித்து எடுத்து ஆற விட்டுக்கலாம். ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை கிளறும்போது சூப்பராக இருக்கும். நல்லா பளபளப்பாக இருக்கும். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், சாதம் நான் ரொம்ப அழிய விடலை, திட்டமான பதத்தில் எடுத்துட்டேன். கிளறும்போதே பார்த்திங்கன்னா ரொம்ப டெலிஷியஸாக இருக்குது பார்க்கும்போது. பேச்சுலர்ஸ்லாம் இதை ஈஸியாக செய்யலாம். ஒரு 10 மினிட்ஸில் இதை நம்ம செஞ்சிடலாம். குழந்தைங்களும் டிஃபனுக்கு லஞ்சுக்கெலாம் இதை ஈஸியாக நாமளும் செஞ்சு கொடுக்கலாம். இதுக்கு சைட் டிஷ்ஷாக ஃப்ரெஞ்சு ஃப்ரை தான் செஞ்சேன். என் பையன் கேட்டான்னு சொல்லிட்டு அதனால் செஞ்சுருக்கேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.